ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியமா. நம்ம வஸ்திர தானம், துணி தானம், இந்த மாதிரி துணி யாருக்காவது கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டிருந்த துணியை ஒவ்வொருத்தர் கொடுத்துருவாங்க. கிழிஞ்ச துணி கொடுப்பாங்க, நெருப்பில் பட்டது கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம போட்டிருந்த துணி நம்மளுக்கு யூஸ் இல்லை, வேணாம், இன்னொருத்தர் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி நிறையா ஊற்றி சோப்புத்தூள் போடுறோமோ இல்லையா, நல்லா ஒரு கை உப்பு அள்ளி அதில் போட்டு நல்லா அலசி விட்டு அதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் போட்டு முக்கி அலசி காய வச்சு அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட கெட்ட சக்தி இருந்தாலும் போயிடும், அவங்களுக்கு கொடுக்குறவங்க கெட்ட சக்தி இருந்தாலும் நம்மக்கிட்ட வராது. அதாவது ரெண்டு பக்கமும் சேஃப்டி, கொடுக்கறதும் சரி வாங்கிறதும் சரி நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கணும். நம்மளோட இது அவங்களுக்கு போனாலோ இல்லை அவங்களோட அந்த கெட்ட சக்திகள் நம்மக்கிட்ட வந்தாலும் கஷ்டம் ஜாஸ்தி வரும். கிழிஞ்ச துணி, இந்த நெருப்பில் பட்டது, அது மாதிரி பீரோவில் வைக்காதீங்க. அதே மாதிரி கொடுக்கறது இந்த உப்பு தண்ணியில் அலசி அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்கள். அப்படியே கொடுக்க வேணாம். நம்மளுக்கு கொடுக்குறவங்களுக்கும் பிரச்சனை வரும், வாங்கினவங்களோட எஃபெக்டும் நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அதனால் இது ஒரு நல்ல பரிகாரம் உங்களுக்கு. உப்பு தண்ணியில் போட்டு முக்கி அலசி காய வச்சு அதுக்கப்புறம் யாருக்கு வேணாலும் நீங்கள் தானம் கொடுக்கலாம். ஆனால் புது துணி கொடுக்கும்போது அப்படி எதுவுமே கிடையாது. வாங்கின துணி கவரோடு கொண்டு போய் சிவனடியார்களுக்கு இருக்கட்டும் இல்லை வயசான பாட்டிங்களுக்கு இருக்கட்டும், அதை வாங்கினதை கொண்டு போய் அந்த கவர்லேருந்து எடுத்து அப்படியே வச்சு உங்களால் முடிஞ்சது ஒரு 50 100 வச்சு அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க அதை வாங்கிட்டு மனசார வாழ்த்துவாங்க. அதனுடைய அந்த வாழ்த்துக்களோட அந்த பலன் தான் நம்மளுக்கு தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறது. சரிங்களா? தானம் பண்ணுறதுல பெரிய விஷயம் இல்லை, தானம் பண்ணிடலாம். ஆனால் அதனுடைய பலன் நம்மளுக்கு சேரணும். பலன் சேராமல் எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணன்னு வச்சுக்கோங்க, வெட்டி பந்தாக்கு பலன் கிடைக்காம போயிடும். அந்த பலன் கிடைக்கணும்னா இந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் பண்ணோம்னா தான் அந்த பலன் நம்மளுக்கு முழுமையாக சேரும். சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.